Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா plum cake ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் முட்டை, ஓவன் எதுவுமே இல்லாம வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாவும் ட்ரெடிஷனலான டேஸ்டோடையும் பண்ண போறோம். முக்கியமா இந்த ரெசிபில நம்ம ஆல்கஹால் எதுவும் யூஸ் பண்ணாததுனால குழந்தைகளுக்கு கூட இந்த ரெசிபியை நீங்க தைரியமா தாராளமா கொடுக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுல நிறைய நட்ஸ் சேர்த்திருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது 50 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது தானாகவே கொஞ்ச நேரத்தில் உருக ஆரம்பிக்கும். பாருங்கள், லேசாக உருக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ இது இன்னும் நல்லா தண்ணி ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிடக்கூடாது. இது லேசாக உருகுனதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்புலையே இருக்கட்டும். நல்ல தேன் கலர் வரது வரைக்கும் அடுப்புலையே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேன் கலர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நல்ல முறையாக பொங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கல்ல, நல்ல முறையாக பொங்கி வருது. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவு சுடு தண்ணி இதில் சேர்க்கணும். ஏற்கனவே நான் வேறு ஒரு ஸ்டவ்வில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை சேர்க்குறேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். பயப்படாமல் சேருங்க. லேசாக தெறிக்கிறது போல் இருக்கும், ஆனால் சேர்த்துட்டே இருங்க. முழுமையாக 1/2 கப் அளவு தண்ணியையும் சேர்த்தாச்சு. நீங்கள் குளிர்ந்த பச்சை தண்ணியோ இல்லை நார்மலான தண்ணியோ நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சர்க்கரை வேகமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் சூடான தண்ணி தான் சேர்க்கணும். அடுத்து இந்த தண்ணியிலையே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும். அதுக்கு நான் இன்னைக்கு கருப்பு உலர்ந்த திராட்சை, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய உலர் திராட்சை, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த உலர்ந்த திராட்சையை கிஷ்மிஷ் பழம்னு சொல்லுவாங்க. எல்லாமே நான் 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். பாதாமையும் முந்திரியையும் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுக்கோங்க. அப்போ இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாகும். இந்த நட்ஸை கப் அளவில் சொல்லணும்னா கரெக்டாக 1 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டியும் கருப்பு உலர் திராட்சையும் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ப்ளம் கேக்குக்கு ரொம்ப சுவையாக வரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. நான் 7 இன்ச் அளவுடைய கேக் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் இல்லைனா தட்டையான ஏதாவது பாத்திரத்தில் கூட பண்ணலாம். இதை இப்போது நெய் தடவி ரெடி பண்ணிடலாம். கேக் ஒட்டாமல் வெளியில் வர்றதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். உள்பாகத்தில் சுற்றிலும் நல்லா நெய் தடவிடுங்க. நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணால் தடவலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம பட்டர் ஷீட் சேர்க்கணும். கீழே பட்டர் ஷீட் சேர்த்ததுக்கப்புறமா உள்ளே கூடி சுற்றிலும் அந்த ஓரங்கள்லையும் பட்டர் ஷீட் நம்ம சேர்க்கணும். இது நார்மலான கேக்குகளுக்கு சேர்க்க தேவையில்லை. ஆனால் இந்த ப்ளம் கேக்கில் நிறைய நட்ஸு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது டீமோல்டு பண்ணும்போது கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி பட்டர் ஷீட் ஓரங்கள்லையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமான ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நல்லா இது போல் ஒட்டிடுங்க. நம்ம ஓரங்கள்லையும் நெய் தடவி இருக்கிறதுனால இது ஈஸியாக நல்லாவே ஒட்டிடும். அப்படி ஒரு வேளை ஒட்டலைன்னா இந்த பட்டர் ஷீட்டில் பின்புறமாக கொஞ்சம் போல் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ இது நல்லா அந்த கேக் பேனில் ஒட்டிடும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேன் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம கேக் செய்ய போகிற கடாயை தயார் பண்ணணும். அதுக்கு நல்ல அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு
அதில் ஒரு கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு வந்து கருப்பு கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்கல்ல, இது வந்து நான் ஏற்கனவே நிறைய டைம் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு உப்பை வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது அதோட கலர் இந்த மாதிரி தான் மாறிடும். ஆனால் அதை நம்ம மறுபடிக்கும் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் இது போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வந்து பெரிய மூடியாக போட்டு மூடிட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ப்ரீஹீட் ஆக விடுங்க. இந்த கடாய் வந்து ப்ரீஹீட் ஆகிற டைமுக்குள்ளேயே நம்ம கேக் மாவு வந்து தயார் பண்ணிடலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவு பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் அரை கப் அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 ml அளவு கண்டன்ஸ் மில்க் இருக்கும். நீங்கள் கண்டன்ஸ் மில்க்குக்கு பதிலாக அரை கப் அளவு கெட்டியான பாலும் அரை கப் அளவு சர்க்கரையும் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ இந்த கண்டன்ஸ் மில்க்கும் பட்டரும் நல்லா வந்து ஒன்று சேர கலர் அளவுக்கு நல்லா இதை கலந்துக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு இது போல் கலந்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பட்டரும் கண்டன்ஸ் மில்க்கும் நல்லா சாஃப்டாக வரது வரைக்கும் கலந்துக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேக் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காது. இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம கலந்ததுக்கப்புறமா. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே பக்கமே கலந்து விடணும். 2 டைரக்ஷன்லையும் மாற்றி மாற்றி நம்ம விஸ்க் வச்சு கலக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சர்க்கரையில் ஊற வச்சுருக்கோம்ல நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம், அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து சேர்த்துக்கிறலாம். உதாரணத்துக்கு செர்ரிஸ், பெர்ரிஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அது கூட சேர்த்து செய்யலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம மாவு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த நட்ஸ் எல்லாம் அந்த விஸ்குக்கு உள்ளே போய் மாட்டிக்குது. அதனால் நம்ம ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா கேக் வந்து ஒழுங்காக பொங்கி வராது. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேக் பேனில் மாற்றிடலாம். இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிற கேக் பேனில் மாற்றிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூன் வச்சுட்டு இது போல் நல்லா லெவல் படுத்திக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம நல்லா இதை டேப் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா வந்து லெவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் பண்ணிங்கன்னா நல்லா இது வந்து லெவல் ஆயிரும். உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியாயிரும். அப்போ நம்மளுக்கு கேக்குக்கு மேலே கிராக்ஸ் எதுவும் வராது. இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல கடாய், அதில் நம்ம கேக் பேனை வச்சிடலாம். இப்போ இது 10 நிமிஷமாக நல்லா சூடாயிருக்கு. இதில் நம்ம கேக் பேனை வச்சாச்சு. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து சிலருக்கு டைம் மாறுபடலாம். 40லேருந்து 45 நிமிஷம் கூட ஆகலாம். ஆனால் தீயை ரொம்ப குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா கேக் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து டோட்டலாக இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு 45 நிமிஷம் ஆச்சு. இது நல்லா பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் இல்லைனா ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு இது போல் விட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட குச்சியில் மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் அவனில் பேக் பண்ண போகிறீங்கன்னா அதோடைய டைமிங் சொல்கிறேன்.
10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்க. அதாவது டைமிங் அவன்லேயுமே வந்து மாறுபடலாம். ஸோ இடையிடையில செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணணும். இப்போ இந்த ஓரங்களில் இருந்த பேக்கிங் ஷீட் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் ஒரு பிளேட்டில் கவுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே உள்ளே வச்சுருந்த ஷீட்டையும் வெளியில் எடுத்துடணும். பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்மளுடைய கேக். இதை இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்களே பார்த்தீங்கல்ல, ஆல்கஹால் இல்லாமல், முட்டை, அவன்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக நம்ம வந்து இந்த கேக் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயமாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.